கல்லூரியில் இந்த ஆண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவர் மௌலவி முகமது ஹிசாம் இர்ஷாதி லால்பேட்டை அவர்களை அருள்மறை திருக்குர்ஆனுடைய திருவசனங்களை ஓதி தொடங்கி வைக்குமாறு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم. رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين. لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون فارتقب يوم تأتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب أليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنى لهم الذكرى وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون إنا كاشف العذاب قليلا إنكم عائدون يوم نبطش البطشة الكبرى إنا منتقمون. صدق الله العلي العظيم وصدق الرسول النبي الكريم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக இவ்வாண்டு மௌலவி ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவர் மௌலவி முகமது தமீமுத்தீன் இர்ஷாதி திருச்சி அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கீதம் இசைக்குமாறு அனைவரின் சார்பாக அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ركت عيناي شوقا ولتيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فأدى يا قلبي ورفقا صلي على محمد السلام عليك يا رسول الله السلام عليك حبيبي يا نبي الله يا رسول الله
يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله. قلب بالحق تعلق وبغار حراء تعلق يبقي يسخل خالقه فأتاه الوحي فأشرق. اقرأ اقرأ يا محمد السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله. يا طيبة جئتك سبا لرسول الله محبا بالرولة سكنت روحي وجوار الهادي محمد. يا طيبة جئتك سبا لرسول الله محبا بالرولة سكنت روحي وجوار الهادي محمد. السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. அடுத்தபடியாக நம்முடைய இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் துணைத் தலைவர், நம்முடைய கல்லூரியின் வளர்ச்சிக்காக பல ஆண்டுகள் பாடுபட்டவர்கள், தற்சமயம் நம்முடைய கல்லூரியிலேயே உஸ்தாதாக பணிபுரியக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி KM அப்துல் ரஹ்மான் மன்பே ஹசரத் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فليضحكوا قليلا وليبكوا كثيرا. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் இல்லங்களில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சொந்தங்களே, ஈமானுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஜமாத்தார்களே, இன்றைய இந்த பட்டமளிப்பு விழாவை பற்றி வரவேற்புரை இனத்தை சொல்லி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். வரவேற்புரை என்பது 5 நிமிஷத்திலும் செய்யலாம், அரை மணி நேரமும் செய்யலாம், கூடுதலாகவும் செய்யலாம். ஆனாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, இப்போ இந்த விழாவின்
தலைமை பொறுப்பேற்றும் நடத்தி கொண்டிருக்கும் மௌலானா மௌலவி இஹ்சானுல்லா ஃபாசில் பாக்கவி ஹசரத், முதல்வர் இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரி, இவர்களை பற்றி நிறைய சொல்லணும். ஆனால் நேரம் குறைவாக இருப்பதனால சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு முன்னாலேயே இங்கே நீடூர் மிஸ்பாஹுல் ஹுதாவில் உதவி நாசிராக பணியாற்றியவர்கள். அந்த வேலையை விட்டுட்டு தான் வெளிநாடு போனாங்க. கொஞ்ச காலம் பொருளாதாரத்தை தேடினார்கள். அப்புறம் அங்கே இருந்த நூறு முஸ்லிம் சங்கத்தினுடைய தலைவர், உதவி தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாரும் கூடி முடிவு செய்து ஹசரத் அவர்கள் நாட்டிற்கு செல்ல வேண்டும், நம்ம மதரசா ஒன்று நிறுவி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டதற்காக ஹசரத் அவர்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார்கள். முறையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்து 2005 ஆரம்பித்தார்கள். ஆனால் இதற்கு முன்னாலேயே இந்த மதரசாவுக்கு 1987 அடித்தளமிட்டு மௌலானா மௌலவி அப்துல் கரீம் ஹசரத் அவர்களுடைய தலைமையிலே ஒரு இயங்கி கொண்டிருந்தது. அதன் பிறகு நாங்கள் எல்லாம் அதில் ஜாயின் பண்ணி செய்து கொண்டோம். அதிலிருந்து தொடர்ந்து இந்த மதரசா இப்போ இந்த 5 ஆண்டு பாடத்திட்டத்தில் உருவாக்கி தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விழாவையும் பட்டமளிப்பு விழாவையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு மீண்டும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் என்று துவா செய்தவனாக அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக பட்டம் வழங்கி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அல்லாமா அமீரே ஷரியத் தமிழ்நாடு மௌலானா மௌலவி எம் அப்துல் மஜீத் பாக்கவி ஹசரத் தாமத பரக்காத்துஹு அவர்கள், நிறுவனர், முதல்வர் மதரசா காஷ்வில் ஹுதா சென்னை. இவர்களை பற்றியும் நிறைய சொல்ல வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், சென்னையிலே மிக தரம் வாய்ந்த ஒரு அரபிக் காலேஜ், அநேக மௌலவிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஹாஃபிஸாக்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்துல் மஜீத் ஹசரத் அவர்களுடைய தியாகம் போற்றுதலுக்குரியது. அல்லாஹு தாலா அவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்கி அவர்களை மென்மேலும் சமுதாய சேவையில் ஈடுபட தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று துவா செய்தவனாக ஹசரத் அவர்களையும் வருக வருக என உளமாற வாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக கரூர் மாவட்ட அரசு காசி அமைதி தூதுவர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அல் ஹாஜ் டாக்டர் எஃப் சிராஜுத்தீன் அகமது ஹசரத் ரஷாதி ஹசரத் தாமத பரக்காத்து அவர்கள், முதல்வர் தாருல் உலூம் சவுதியா அரபிக் கல்லூரி சிந்தாமணிப்பட்டி. சிராஜுத்தீன் ஹசரத்தார்களை பற்றி, காசியார் பற்றி நிறைய சொல்லணும். பிரபல்யமானவர்கள் நம்ம ஏரியாக்களில். ஆனாலும் அல்லாஹு தாலா அவர்கள் தீனுடைய சேவையிலேயே தியாகம் செய்து வளர்ந்தவர்கள். நமக்கு அல்லாஹ் பெரிய நியமத்து என்னவென்றால், கல்விக்காகவே தியாகம் செய்து கொண்ட தியாகிகள். அப்துல் மஜீத் ஹசரத் ஆகட்டும், ஷர்ஃபுத்தீன் சிராஜுத்தீன் ஹசரத் ஆகட்டும், கல்விக்காக தியாகம் செய்த தியாகிகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த விழாவிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களையும் நீண்ட ஆயுளை கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்தவனாக அவர்களை வரக வருக என உளமாற வாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக முன்னிலை வைக்கக்கூடிய ஸ்ரீதேவிகள் எல்லாரும் தியாகம் செய்தவர்கள் தான். தீனுக்காக, நம்ம அரபிக் கல்லூரிக்காக ரொம்ப பெரிய தியாகம் செய்தவர்களாம் இருக்கிறார்கள். பெயர்களை சொன்னால் நீண்டுவிடும். அதனால் இந்த முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் இந்த பெரியார்களை, அறிஞர்களை, வல்லவர்களை, நல்லவர்களை வருக வருக என வரவேற்று அல்லாஹ் அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று துவா செய்து கொள்கின்றேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஷர்ஃபுத்தீன் ஃபாசில் மன்பை ஹசரத் அவர்கள், தாமத பரக்காத்துஹு துறைமங்கலம். அடுத்தபடியாக ஜியாவுத்தீன் பிஎஸ்சி எம்ஏ பிஹெச்டி. இவர்களையும் வருக வருக என நாம் வரவேற்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, இந்த மதரசாவினுடைய நிர்வாகத்தில் பெயர் பெற்றிருக்கும் பங்கெடுத்திருக்கும் நிர்வாகிகளை நான் நிறைய சொல்ல வேண்டும். ஆனால் சிலர்களை பற்றி சொல்லி எனது வரவேற்புரை நிறைவுக்கு வருகின்றேன். இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் நிர்வாக குழுவினர்கள் பற்றி எல்லோரும் தியாகிகள் தான்.
இந்த மதரசாக்காக வேண்டி அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள். இந்த மதரசாவுடைய வளர்ச்சியிலே, வாழ்க்கையிலே, இந்த மதரசாவுடைய முன்னேற்றத்திலே தியாகம் செய்தவர்கள். அடுத்தபடியாக இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அறிவியல் கல்லூரியின் உறுப்பினர்கள், அவர்களும் இந்த மதரசாவுக்கு தியாகம் செய்தவர்கள் தான். எல்லாம் தியாகிகள் தான். தியாகிகளைத்தான் நாம் பெயர் போட்டு இதில் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள், அவர்களும் தன்னிலம் பாராது ராப்பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அரபி மாணவர்களை உத்வேகம் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வருக வருக என வரவேற்றுக்கின்றேன். அடுத்தபடியாக பள்ளி பாட வகுப்பு ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு 6th 10th வரை, அதைத் தொடர்ந்து 10th 11th 12th வரை ரொம்ப ஆர்வத்தோடும் அக்கறையோடும் வந்து பாடம் எடுத்து மாணவர்களை முன்னணி மாணவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர் பெருந்தைகளையும் அவர்களும் வருக வருக என வரவேற்று நான் அடுத்தபடியாக இந்த ஊர் ஜமாத்தார்கள், பள்ளி நிர்வாகிகள், ஜாமியா பள்ளியுடைய முதல்வர்கள், தலைமை இமாம்கள், அடுத்த இமாம்கள், ஜமாத்தார்கள், நிர்வாகிகள் அனைத்துவர்களையும் நாம் இந்த அரபிக்காலையின் சார்பாக, உஸ்தாதுமார்கள் சார்பாக, நூருல் முஸ்லிமின் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களையும் வரவேற்று அமர்கின்றேன். அடுத்தபடியாக இந்த ஊர் ஜமாத்தாருடைய தியாகங்களை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். மிகப்பெரிய தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மதரசாவுடைய வளர்ச்சியிலே ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செலவினங்களை எல்லாம் பொறுப்பேற்று இந்த ஊர் ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், இமாம்கள் எல்லாரையும் நாம் மறக்க முடியாது. நூருல் முஸ்லிமின் சங்கம் உள்பட இந்த அரபிக்காலை நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள் எல்லாருமாக சேர்ந்து எல்லாரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்று துவா செய்கின்றோம். அடுத்தபடியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வெளியூர்களில் இருந்தெல்லாம் விஜயம் செய்திருக்கும், வெளி ஊர்களிலிருந்து வந்து இந்த சபையை சிறப்பித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய அறிஞர்கள், நன்மக்கள், நல்லோர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாருக்கும், தாய்மார்கள் உள்பட வருக வருக என வரவேற்று இந்த அரபிக்காலை சார்பாகவும், நிர்வாகிகள் சார்பாகவும், உஸ்தாதுமார்கள் சார்பாகவும், குறிப்பாக நூருல் முஸ்லிமின் சங்கத்தின் சார்பாகவும் வரவேற்று நான் நிறைவு செய்கின்றேன். ஆமீன் ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. கணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்தபடியாக பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் மௌலவி ஆலிம் பட்டம் வாங்குகின்றார்கள். அவர்களுக்கு தமிழ் மொழியிலும் அரபியிலும் அவர்களுடைய பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய கல்லூரியில் மிகப்பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அவர்கள் தமிழ் மொழியிலும் அவர்கள் ஒரு தமிழ் சொற்பயிற்சி மன்றத்தின் மூலமாக பயிற்சி பெறுகின்றார்கள், அவருடைய பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக. அதே போன்று அரபியிலும் அவர்கள் சரளமாக பேசுவதற்குரிய பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் அதில் மிக திறமையாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். பொதுவாக ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாவிலும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அரபியிலே ஒருவரும் தமிழிலே ஒருவரும் சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அந்த அடிப்படையில் மௌலவி ஆலிம் சனது வரக்கூடிய மாணவர்கள் இருவர் அரபியிலே மதுரையைச் சேர்ந்த மௌலவி முகமது ஹாலித் இர்ஷாதி அவர்களை அரபியிலே சில நிமிடங்கள் உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله طيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه المبين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقل ربي زدني علما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم:
العلم نور. صدق رسول الله صلى الله عليه وسلم. حضرة رئيس الاحتفال الموقر وزملاء الأعزة وأساتذتي الكرام، إني أريد أن أخطب أمامكم خطبة عربية وجيزة حول موضوع فضائل العلم. أيها المسلمون، ما هو العلم؟ العلم هو الشمس الذي ينير العقول، لا يمحى عنها ظلام الجهل. العلم يقرب العبد من ربه. العلم نور الحياة، علينا الاهتمام به لنساهم في ازدهاد الوطن وتقدمه. العلم أساس التطور وتقدم، وقد حسن الإسلام عنه. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. أيها المسلمون، وأول ما نزل من الوحي على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم هو أمره بالعلم. أتى جبريل عليه الصلاة والسلام فقال: يا محمد صلى الله عليه وسلم اقرأ. فقال رسول الله صلى الله عليه وسلم: ما أنا بقارئ. فأخذني فغتني حتى بلغ مني الجهل ثم أرسلني. فقال جبريل عليه الصلاة والسلام: يا محمد صلى الله عليه وسلم اقرأ. فقال رسول الله صلى الله عليه وسلم: ما أنا بقارئ. فأخذني فغتني الثانية حتى بلغ مني الجهل ثم أرسلني. فقال جبريل عليه الصلاة والسلام: يا محمد صلى الله عليه وسلم اقرأ. فقال رسول الله صلى الله عليه وسلم: ما أنا بقارئ. فأخذني فغتني الثالثة حتى بلغ مني الجهد ثم أرسلني فقال: اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ وربك الأكرم الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. أيها المسلمون، فرجع رسول الله صلى الله عليه وسلم فدخل على خديجة رضي الله عنها فقال: زملوني زملوني. فزملوه حتى ذهب عنه الروع. أيها المسلمون، هذا إن دل على شيء فإنما يدل على قيمة العلم وأهميته. أيها المسلمون، ما هو فضل العلم؟ قال الله سبحانه وتعالى: قل يا محمد صلى الله عليه وسلم ربي زدني علما. فقال رسول الله صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة. أيها المسلمون، جزاء العلم الجنة. قول أمير المؤمنين علي المرتضى رضي الله عنه يقول: العلم عنوان العقل، العلم يهدي إلى الحق، العلم كنز عظيم لا يغني، لا خير في عمل بغير علم. أيها المسلمون، قال الشاعر محيدن بن عرب يقول: العلم بحر، العلم بحر ما له من ساحل، عذب المشارب وحكمه في النائل. أيها المسلمون، قال الله سبحانه وتعالى: وما أوتيتم من العلم إلا قليلا. اطلب العلم من المهد إلى اللحد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أكتفي بهذا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரல் ஜஸா. மௌலவி ஹாலித் இர்ஷாதி அரபியில் அழகான முறையிலே உரையாற்றினார். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இந்த ஆண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவர் மௌலவி ஆலிம் முகமது முக்தார் இர்ஷாதி திருச்சி, அவளை தமிழ் மொழியிலே சில நிமிடங்கள் உரையாற்றும்படி அனைவரின் சார்பாகவும் அழைக்கின்றேன். نحمده نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال رسول الله صلى الله عليه وسلم العلم نور أو كما قال عليه الصلاة والسلام. புவி வாழ்வில் புனிதம் பெற புனித குர்ஆனை மக்களுக்கு புவிகளித்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரினுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹை வருவதற்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு ஐயாமுல் ஜாஹிலியா, மார்க்கத்தை தெரியாதவர்கள் என்பதாக அழைக்கப்படுவார்கள். மார்க்கத்தை தெரியாததன் காரணமாக எது சரி எது தவறு என்பதாக தெரியவில்லை. இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், வட்டியை வாய்ந்து கொண்டிருந்தார்கள், சூதாட்டம் விளையாடி கொண்டிருந்தார்கள், மது அறிந்து கொண்டிருந்தார்கள். எது உண்மை எது சத்தியம் என்பதாக தெரியவில்லை. நாம சொல்லலாம், இப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விஷயத்தின் மூலமாக வகை வரலாம்? அந்த மக்கள் எல்லாம் இணை கற்பிக்கின்றார்கள், அதனால் ஹராமான காரியங்களை செய்யக்கூடாது என்பதாக வகை வரலாம். அது மனிதர்களுடைய சிந்தனை. ஆனால் அல்லாஹ்வினுடைய நுட்பம் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. முதல் வகை வருகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி 5 வசனங்கள் கல்வியை பற்றி போதிக்கின்றது. எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் கல்வி அறிவு வருமோ அப்பொழுது அவன் எது உண்மை எது பொய் என்பதாக அறிந்து கொள்வான். இப்படிப்பட்ட வசனம் வந்ததற்கு பிறகுதான் அந்த மக்கள்கள் பொருந்திக் கொள்ளப்பட்ட மக்களாக ஆனார்கள். கண்ணியமானவர்களே, உலகில் பார்க்கலாம், உலகில் பல்வேறு கல்லூரிகள் இருக்கிறது. ஒருவர் இன்ஜினியர் காலேஜில் படிக்கிறார் சொன்னால் அவர் இன்ஜினியர் என்ற சர்டிஃபிகேட் கொடுப்பார்கள். ஒரு டாக்டர் என்று சொன்னால் அவருக்கு டாக்டர் என்ற சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். ஒருவர் வழக்கறிஞர் என்று சொன்னால் அவருக்கு தனி சர்டிஃபிகேட் வழங்கப்படும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை, அறிவியலை பேசும் திருமறை, ஆன்மீகத்தை பேசும் திருமறை, அரசியலமைப்பு சட்டத்தை பேசும் திருமறை, இப்படி பல்வேறு கல்விகளை பொதிக்கப்பட்ட ஒரு பெட்டகம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை கட்ட ஆலிம்கள் இந்த அத்துணை துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஆன்மீக மருத்துவர்கள் உலமாக்கள். உலமாக்கள் சமுதாய கட்டமைப்பை அடுத்த தலைமுறையிடத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்கள். இந்த உலமாக்கள் வழக்கறிஞர்கள். மார்க்க சட்டங்கள், மார்க்க விஷயங்கள் அனைத்தும் உலமாக்கள் இடத்தில் கேட்கப்படும். அவர்கள் குர்ஆனும் ஹதீஸையும் கொண்டு ஃபத்வா கொடுக்கப்படுவார்கள்.
பல்வேறு கல்விகளை குர்ஆனில் போதிக்கப்படுகிறது. அதனால் உலமாக்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு கூறி காட்டுகிறான், மா ஃபர்ரக்னா ஃபில் கிதாபி மின் ஷை. குர்ஆனில் எந்த விஷயத்தையும் நாம் விடவில்லை. எல்லா கல்வியும் குர்ஆனில் இருக்கிறது. இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் பல்வேறு வித்தியாசத்தை கூறலாம். அறிவியலை பற்றி படித்து கொண்டே போனால் கடைசியில் ஐசக் நியூட்டன் இருப்பார். பல்வேறு கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தால் கடைசியில் ஆர்டிபிடில், அரிஸ்டாண்டில் போன்ற அறிஞர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த மார்க்க கல்வி அப்படிப்பட்டது அல்ல. அரபியிலே கூறுவார்கள், அல் இல்மு முன்தஹின் இலல்லாஹி வ ரசூல். இந்த இல்மு இருக்கிறதே, ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அது தாபியன்கள், தபா தாபியன்கள், சஹாபாக்கள், பிறகு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு செல்லும். அதற்கு பின்னால் அல்லாஹ் வரை செல்லும். இந்த கல்வி நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் பாக்கியம். கண்ணியத்து குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விகள் அனைத்தும் மஹ்லூக்கை பற்றி தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு சுயாலஜி, பாட்டனி, பயாலஜி போன்ற படிப்புகள் எல்லாம் உலகில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தப்பட்ட படைப்புகளை பற்றி படிக்கப்படுகிறது. அதை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த நுபுவத்துடைய இல்ம், இந்த நுபுவத்துடைய கல்வி அப்படி அல்ல. ஹாலிக்கை பற்றி படிக்கக்கூடிய இல்ம், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி படிக்கக்கூடிய இல்ம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பற்றி அறியக்கூடிய இல்ம், இந்த இல்ம் அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய இல்மு தான் இந்த நுபுவத்துடைய இல்ம். உலகில் நாமெல்லாம் பார்த்திருக்கலாம், உலக கல்வியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் அன்றைய காலகட்டத்தில் பூமி உருண்டையா அல்லது சதுரமா? பல்வேறு அறிஞர்கள், ஒருவர் சொல்கிறார் பூமி சதுரம், ஒருவர் சொல்கிறார் பூமி வட்டம். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது, பல்வேறு மாற்று முறைகள் ஏற்படுகிறது. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் உடைய இல்மு அப்படி அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் இவ்வாறு இருந்தது, உலமாக்கள் ஃபத்வா இவ்வாறு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்பதாக யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மு 1400 வருடங்களாய் 1400 வருடங்களாய் தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கு வரையும் இல்லை, நாளை கியாமத் நாள் வரை மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்தவித தஹ்வீலாத், எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்பதாக நினைக்க வேண்டாம். நான் சொல்ல வருவது, எல்லா கல்வியும் குர்ஆனில் இருக்கிறது. எல்லா கல்விகளும் அடித்தளம் இந்த குர்ஆனும் ஹதீஸும் தான். அப்படிப்பட்ட இல்மை நாம் எங்கே பெறுவது? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு பிறந்ததற்கு பிறகு விட்டு சென்ற ஒரே ஒரு மகத்தான அருள்கொடை என்னவென்று சொன்னால், இந்த போன்று இருக்கக்கூடிய மதரசாக்கள். நாயகம் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போறாங்க. மக்காவில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இடத்தை மதரசாவுக்காக வேண்டி கொடுத்தார்கள். அங்கேதான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹயை மனனம் செய்தார்கள். அங்கேதான் சஹாபாக்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டது. அங்கேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு கல்விக்காக அன்றைக்கு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதரசாவுக்காக வேண்டி இடம் கொடுத்தார்கள். மதீனாவிலும் அவ்வாறு தான். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்பதாக கூறுவார்கள். ஒரு திண்ணையில எத்தனை பேர் அமர முடியும்? 20 பேர், 30 பேர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்மை கற்றுக்கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 200 சஹாபாக்கள் ஒரே சபையில் அமர்ந்து கொண்டு நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டோம் என்பதாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட கல்வி எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், இதே போன்று இருக்கக்கூடிய மதரசாக்களில் தான் கிடைக்கும். நினைத்து கொடுத்தால் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கல்வியை நாம் சரியான முறையில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் உலமாக்களிடத்தில் அணுகுமுறைகள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பல்வேறு இடத்தில் சமத்துவத்தை பற்றி போதிக்கும் இஸ்லாம் கல்வியில் மட்டும் சமத்துவத்தை போதிக்கவில்லை. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா? இல்லை.
சமத்துவம் கல்வியில் இல்லை. எனவேதான் மார்க்க சட்டங்களை அறிந்த உலமாக்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாகத்தான் குர்ஆனில் அழைப்பு விடுத்தான். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்தன் லியதஃபக்கஹு ஃபித்தீன். பொதுவாக அழைப்பு. முக்மீன்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், ஓ முக்மீனார்களே, உங்களில் ஒரு பிரிவினர்கள் மார்க்க சட்டங்களை விளங்கி கொண்டு மக்களுக்கு போதிக்கக்கூடிய கூட்டம் ஒரு இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்ட உலமாக்கள் தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இவர்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதுதான் இதற்கு முன்னால் சென்ற உலமாக்கள், இனி வரக்கூடிய உலமாக்கள். அப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்ட உலமாக்கள் தான் நாம். கண்ணியத்து குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட உலமாக்களிடம் தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும். சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு அடையாளம், யுர்ஃபஉல் இல்ம் வ யல்ஹரு ஜஹல். இந்த இல்ம் என்பது உயர்த்தப்பட்டு விடும், அறியாமை என்பது வெளிப்பட்டு விடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா லம் யுபக ஆலிமன், எந்த ஒரு ஆலிமும் இருக்க மாட்டார். இத்தகதன் நாஸ ரூஸன் ஜுஹாலா, மனிதர்கள் எல்லாம் மார்க்க அறிவை அறியாமல், மார்க்க அறிவை தெரியாமல் இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஃபத்வாக்கள் கேட்பார்கள். ஃபஸுஇலு ஃபஅஃப்து பிகைரி இல்மின், அவர்களிடத்தில் கேட்கப்படும், அவர்கள் எந்தவித மார்க்க அறிவும் இல்லாமல் ஃபத்வாக்கள் கொடுப்பார்கள். கடைசியாக சொன்னார்கள் நாயகம் ரசூலுல்லாஹ், லல்லு ஃபஅலல்லு, அவர்களும் வழி தவறி விடுவார்கள், இன்னும் மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சமூகமாக இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் யாரை சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல்வேறு நபர்கள் மார்க்க தெளிவு இல்லாமல் இன்றைக்கு ஃபத்வாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உலமாக்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களிடத்தில் தான் மார்க்க கல்வி அறிவு இருக்கிறது. அவர்களிடத்தில் கேட்டால் தான் நேர்வழி அடைய முடியும். குர்ஆனையும் ஹதீஸையும் அறிந்தவர்கள் உலமாக்கள். உலமாக்களுடன் தொடர்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் வெற்றியினுடைய வழியை நாம் பெற முடியும். கண்ணியத்து குறித்தானவர்களே, இந்த இல்ம் என்பது இருக்கிறதே, இந்த மாதிரி மதர்சாக்களில் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன், இந்த இல்மை தேடுவது எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை. கண்ணியத்து குறித்தானவர்களே, நாம் மார்க்க சட்டத்தை அன்றாட வாழ்வில் அமல் செய்வதற்கு உரியான மசாயில்களாவது நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது தெரியவில்லை என்று சொன்னால் உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. இன்னும் மார்க்க சட்டங்களை தெளிவான முறையில் படித்து மக்களுக்கு போதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியவான்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலவி ஆலிம் சனது வரக்கூடிய மாணவர்கள் அழகான முறையில் அரபியிலும் தமிழிலும் உரையாற்றினார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் அனைவருக்கும் பேச்சாற்றலையும் நாவன்மையையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தந்தல்வானாக. அடுத்தபடியாக நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மூத்த உலமாக்களில் ஒருவர் மற்றும் பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடிய, யாருக்கும் அஞ்சாமல் ஹக்கை சத்தியத்தை எடுத்து சொல்லி ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த சேவை செய்த நம்முடைய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி எம்எம் ஷர்ஃபுத்தீன் ஃபாசில் மன்பை ஹசரத் அவர்களை 5 நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க அலைஹிஸ்ஸலாம். நாளைக்கு கியாமத்து நாளையில சலாம் சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லணும். நம்ம சொல்லல, நம்ம நன்மையை அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவான் சொன்னவங்களுக்கு. அதனால யார் சலாம் சொன்னாலும் சலாம், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரத்துங்கள், சலாம் சொல்லுங்க. ஏழைகளுக்கு உணவை கொடுங்க. இப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்திக்க. வீட்டுக்கு போனால் மனைவிக்கு
வீட்டில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே போகணும். இந்த பழக்க வழக்கங்கள் வந்தால் தான் தீன் நம்மளுக்கு வரும். வெறும் தீன் 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 அப்படின்னா அந்த தீனை நம்ம கற்றுக்க வேணும்னா நம்மளிடத்துல செயல்முறை இருக்கணும். நம்மக்கிட்ட சொல்லு மட்டும் இருக்கக்கூடாது, செயல். எதை சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்கிறோமோ அதே சொல்ல வேண்டும். அதே முறையில் நாம் ஆண்கள், ஆண் தத்துவம் படைத்தவர்கள், நான் எப்படி வீரமாக நடக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறோமோ அதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமிஅன் வலா தகுன் ராபியா. உலகத்திலே நீ ஒரு மனிதனாக இருக்க வேண்டுமானால் ஆலிமாக, ஹஜ்ரத் இப்பொழுது பேசினார்களே அரபியிலே, சுப்ஹானல்லாஹ், மிக தெளிவாக ரொம்ப அருமையாக சொன்னார்கள். நம்முடைய பரம்பரை என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரொம்ப அருமையான முறையில் பிரசங்கம் செய்தார்கள் மாணவர்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் தீன் காப்பாற்றக்கூடிய தூண்களாக மாறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள். ஆகையினாலே உலகத்திலே மனுஷனா வாழணும்னா ஆலிமாக இரு. அதுக்கு வாய்ப்பாக எல்லாக்கிட்ட கேட்டுக்க. அது கிடைக்கல அல்லிமன் அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக இரு, கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருங்க. அதுவும் உனக்கு வாய்ப்பில்லை. அவு சாமியான், கற்றறிந்த நாதாக்கள், பெரியோர்கள், சகோதரர்கள் எந்த தெளிவான மார்க்கத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார்களோ அதை அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதியாக நமக்கு தான் சொல்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க? நமக்கு தான் சொல்கிறாங்க. நம்ம தான் கிதாபு திறக்கிறோம், தலையும் படிக்கிறோம், நமக்கு தான் படிக்கிறாங்க. உடனே அந்த கிதாப் எப்போ திறந்தாங்களோ அப்படின்னு காட்டுக்கு போயிட்டு இம்பாட்டில் எழுச்சி போகிறது, பெரிய அல்லாமா மாதிரி நினச்சிக்கிறது, பெரிய மனுஷன் மாதிரி நினச்சிக்கிறது. அதிலெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எங்கே என்ன சொல்லப்படுகிறதோ அங்கே நமக்கு பங்கு இருக்கு என்று சொல்லி அந்த ஆர்வம் நம்மளுக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் பின்னால் பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் பேச போகிறாங்க. நான் இவ்வளவு நேரம் எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த சபையில் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்ற உலமாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் இரும்புடைய வாசலை திறந்து விட்டு மக்களுக்கு மத்தியிலே சேவை செய்யக்கூடிய பண்பை ஏற்படுத்துவாராக. இதே போல ஆலிம் உலமாக்களை உலகத்திற்கு உற்பத்தியாக்கி தீனுடைய சேவை செய்யக்கூடிய நாதாக்களை உற்பத்தியாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மதரசாவை கபூல் செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவை கபூலாக்கி இங்கிருந்து தீனுடைய பிரகாசம் ஒளி வீசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவான். ஆகையினால நாம் எல்லோரும் தீனை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் அல்லாஹ் தஆலா நம் மனிதர்களையும் கபூல் செய்வாராக. கேட்கக்கூடிய பேசக்கூடிய உலமாக்களுடைய அனுபவசாலிகளுடைய வார்த்தைகளை கேட்டு அமைதியாக இருந்து நாமும் அப்படி திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரும் எழுதியிருக்காமல் கடைசி வரையிலும் இருந்து இந்த தீனுடைய மார்க்கத்தை கேட்டு நல்லவர்களாக நல்லவர்களாக சிறந்தவர்களாக சொர்க்கலோகத்துக்கு முதலிலே செல்லக்கூடிய அளவுக்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஜஸாக்கல்லாஹு ஹைருல் ஜஸா. கண்ணியத்திற்குரிய ஹஸ்ரத் அவர்கள் அழகான முறையில் அருமையான உபதேசங்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்களுடைய உபதேசங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவி தந்தல்வானாக. அடுத்தபடியாக மதுரையில் முனவரா மகளிர் மதரசா மற்றும் யத்தீம்கானா போன்ற கல்வி நிறுவனங்களை சிறப்பான முறையை நடத்தி வரக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி முஹம்மது முஹீத்தீன் மதனி ஹசரத் அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள்
வாழ்த்துறை வழங்குமாறு அனைவரின் சார்பாகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். وعلى آله وصحابته وأتباعه إلى يوم الدين أما بعد. மரியாதைக்குரிய இந்த அரபு கல்லூரியுடைய நிறுவனரும் தலைவருமாகிய மௌலானா யஹ்சானுல்லா பாக்கவி அவர்களே, சங்கைக்குரிய மௌலானா ஃபதீலத்துல் ஷேக் சிராஜுத்தீன் அஹமது அர்ஷாதி அவர்களே, மற்றும் சித்திகி மௌலானா சித்திகி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஜமாத் தலைவர்களே, பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்துள்ள பெரியார்களே, பட்டம் பெறக்கூடிய மாணவ மணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா. சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டது. பாரசீக அந்த பெரும் வல்லரசு வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த காலத்தில் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இரண்டு வல்லரசு தான் இருந்தது. ரோம வல்லரசு, பாரசீக வல்லரசு என்று இரண்டு வல்லரசுகள் இருந்தன. அந்த பாரசீக வல்லரசை தோற்கடித்து அந்த அரசவைக்குள்ளே நுழைந்த செய்தனா ரபிஅ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் இந்த விழாவிலே, இந்த பட்டமளிப்பு விழாவிலே நாம் ஊன்றி கவனிக்கத்தக்கதாகும். செய்தனா ரபிஅ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நஹ்னு இப்தஅஸனா அல்லாஹ் மா கால ஜினா, நாங்கள் வந்தோம் என்று சொல்லவில்லை. நஹ்னு இப்தஅஸனா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை தூதுவர்களாக தேர்ந்தெடுத்துள்ளார். அல்லாஹ் எங்களை தூதுவர்களாக தேர்ந்தெடுத்துள்ளார். எதற்காக? லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா. மனிதர்களை வணங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொடுமையில் இருந்து அவர்களை விடுவித்து மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வை, அந்த அடியார்களை படைத்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற அந்த வணக்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக மனிதர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார். கொடுமையிலிருந்து விடுவித்தவர்களை மனிதர்கள் அனைவரும் மனிதரை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த வணக்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக எங்களை அல்லாஹ் தூதுவர்களாக அனுப்பி வைத்துள்ளார். நாங்கள் இங்கே நாட்டிற்கு வந்தது பொன்னோ பெண்ணோ மண்ணோ ஆசை கொண்டு வரவில்லை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆசை கொண்டு வரவில்லை. நாங்கள் இறைவனுடைய தூதுவ அந்த தூதுவத்தின்படி இங்கே நாங்கள் ஏகத்துவத்தை போதிக்க வந்துள்ளோம், அந்த கடமை செய்ய வந்துள்ளோம் என்று செய்தா ரபிஅ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதைத்தான் இன்றைக்கு உலமா பெருமக்களாகிய நாம், பட்டதாரிகளாகிய அந்த ஆலிம்களும் அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது இந்த அமானா. இந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக இந்த பட்டம் என்பது ஒரு சிறிய ஒரு சான்றிதழ் தவிர இன்னவர்கள் ஏராளமாக கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர்கள் கற்று தேர்ந்து அவர் செல்லுகின்ற பகுதிகளெல்லாம் அவர்கள் தூதுவர்களாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறார். மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களை அவருடைய ஷிர்க், குஃப்ர், பித்அத், குராஃபாத் போன்ற அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள், இணைவிப்புகள், சிலை வணக்கங்கள், சிறு வணக்கங்கள் விடுவித்து ஏகத்துவ பக்கம் மக்களை அழைத்து வருவதற்காக உலகத்திலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனால் தூதுவர்களாக அனுப்பப்பட்டவர்கள் உலமா பெருமக்கள். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம் காயிமன் பில் கிஸ்த். அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் தஆலா சாட்சி கூறுகிறான், வல் மலாயிகத்து வானவர்கள் சாட்சி கூறுகிறார், வ உலுல் இல்ம்
அந்த அயல்முள்ளவர்களும் அறிவுள்ளவர்களும் சாட்சி கூறுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளுக்கு பிறகு ஆலிம்களை இணைத்து தொழுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த பெருமை மனித சமுதாயத்தில் எவருக்கும் கிடையாது. கல்வி ரெண்டு தான். இந்த ரெண்டை தவிர வேறு கல்வி கிடையாது. இல்முல் அதியான் இல்முல் அப்தான். மார்க்க கல்வி, உடல் கூறு கல்வி. இப்படித்தான் ஒரு 60 ஆண்டு காலத்துக்கு முன்னர் நாங்கள் வேலூரில் 20/12/1964 ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு பாக்கியா சாலிஹாத்தில் ஹதரத் அபூபக்கர் கிப்லாவுடைய தலைமையில் அலாஹத்துடைய மகனார் ஜியாவுதீன் ஹதரத்துடைய பட்டத்தை அதில் மிச்சம் சொத்திருந்ததை இந்த அடியனுக்கு கொடுத்த போது அங்கே லத்தீஃபியா அந்த சாதாத்துகள் வந்து தான் அந்த பட்டத்தை வழங்குவார்கள். லத்தீஃபியா மதரசா அப்படி கொடுக்கப்பட்ட போது அங்கே உலமா பெருமக்கள், அந்த ஞானிகள், அந்த மிகப்பெரிய ஞானியாக ஆலா ஹதரத் அவர்கள் 9 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் போதகர்களாக இருந்து அங்கிருந்து களவு கண்டு, மக்காவில் களவு கண்டு அங்கிருந்து வந்து மதீனா இங்கே வேலூர் அந்த அரபு கல்லூரி தொடக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பகுதிகளெல்லாம் இருக்கிற அஞ்ஞான அனாச்சாரத்தை, அட்டூழியங்களை, அறியாமையை, கல்லாமையை ஒழித்து கற்றுத்தரும் பேர்களாக ஆக்கினார்கள். அங்கே இந்த 2 கல்வி இருந்தது. அன்றைக்கு இந்த உலமாக்கள் ஆளுங்களாகவும் தேர்ந்த உடல் கூறல் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த வேலூர் வேலைமா நகரிலே கோட்டை மைதானத்திலே நடைபெறக்கூடிய அந்த போட்டியில் பிடிசி போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் மௌலவி டீமுக்கும் போலீஸ் பிடிசி காலேஜிற்கும் 2க்கும் போட்டி. அந்த காலேஜில் ஒரே ஒரு வேலூர் மாத்திரம்தான் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருந்தது. காவலர் பயிற்சி கல்லூரி இருந்தது. காவலர் பயிற்சி கல்லூரி சேர்ந்த அந்த வீரர்களுக்கும் பாக்கியா சாலிஹாத்தை சேர்ந்த அந்த பாகவி மௌலவி டீமுக்கும் போட்டி நடைபெறுகிறது. யார் வென்றார், யார் வெல்வார்கள் சொல்லுங்கள்? காவல்துறை சேர்ந்த அந்த போலீஸ் அதிகாரி அல்ல, மௌலவிகள் தான் வென்றதாக வரலாறு. மௌலவிகள் ஒரு முறை கூட தோல்வி அடையவில்லை, வென்றால் ஒரு முறை கூட அந்த காவல்கள் இல்லை. மௌலவி டீம் அந்த போலீஸ் டீமை தோற்கடித்து விடுவார்கள். மார்க்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் 2 கல்விகளை அந்த யூனானி கற்றிருந்தார்கள். எனவே நாம் உலகத்தை திருத்த வந்தவர்கள். ரொம்பவும் ஒரு முந்தா நாள் ஒரு செய்தி வருகிறது. என்னங்கிறது? 1963 அவர் பட்டம் வாங்குகிறார். நான் 64 பட்டம் வாங்குகிறேன். ஒரு ஆண்டு என்னோட மூத்தவர்கள் யார்? அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள். அபூபக்கர் முஸ்லியார் மாபெரும் கல்வி சேவை கேரளத்தில் செய்திருக்கிறார்கள். பிரம்மாண்டமான கல்வி செய்து அவர் ஷேகுல் இந்தியாவுடைய மிகப்பெரிய முஃப்தியில் ஆம் என்ற பட்டத்தை வாங்குகிறார்கள். ஷேகுல் அவர்கள் அந்த கல்லூரி சார்ந்த அவர்கள் எல்லாம் ஒரு 50 பேர் தங்களை எர்ணாகுளத்தில் கேரள உயர் நீதிமன்றத்தில் தங்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்து கொண்டார்கள் என்று வருகிறது. அது சரியா? ஒரு ஆளுங்கள் பட்டதாரிகள் நீங்கள் வழக்கறிஞர்களாக போவதற்கா உங்களுக்கு இங்கே ஹசானுல்லா அவர்கள் இந்த தன்னுடைய உடலையும் உயிரையும் அர்ப்பணித்து உங்களை ஆய்வுகளாக ஆக்கியது. நீங்கள் ஒரு அந்த அமானியத்தை நிறைவேற்ற வேண்டாமா? அந்த அமானியத்தை நிறைவேற்றத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஆக்கியிருக்கார். நீங்கள் இந்த இறைவனுடைய எல்லா கல்வியும் இருக்கின்ற எல்லா அறிவும் இருக்கின்ற எல்லா சட்டங்களும் மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள். நம்முடைய சட்டம் இறக்கப்பட்ட சட்டம், எழுதப்பட்ட சட்டம் அல்ல. எழுதப்பட்ட சட்டத்தை வழக்குரைஞராக அவர்கள் மொழிகிறார்கள் சொன்னால் இது சரியா என்பதை இந்த மேதைகள் சொல்ல வேண்டும். என்னை போன்ற கடைநிலை ஊழி சொல்லக்கூடாது. ஆளுங்கள் தங்களுடைய பணியை செய்ய வேண்டும். ஒரு இன்ஜினியர் பொறியாளர் அவர் பொறியாளர் மருத்துவராக இருக்க முடியாது. ஒரு மருத்துவ எம்பிபிஎஸ் டாக்டர் அவர்கள் ஒரு இன்ஜினியராக இருக்க முடியாது. அவரவர் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். அவரவர்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். நான் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் பெங்களூர் இருந்தேன். எங்களுடைய அவுசுதா ஹதரத்துடைய மகனார் எங்களோடு பயிலவர் அவர்கள் அதை நடத்தி கொடுத்து அஷ்டபடி மூலனா மதரசாவை நடத்தி கொடுக்கிறார்கள். நான் உடனே ஒரு 2 மணி நேரம் தான் என்னோடு படித்த மாணவர்களை எல்லாம் ஒன்று கொண்டு விட்டு 3 நாள் என்னோடு இருக்கிறது உத்தரவிட்டார்கள். ஆனால் ஒரு நாள் தான் இருந்தேன். அவரோட கேள்வி கேட்டேன். இன்னைக்கு
பிகாம் பட்டத்தோடு ஆய்வுகளை 5 ஆண்டு மொழி ஆக்கிறார்கள். சரியா இருக்கேன் அவர் சொன்னார்கள். 2 கல்வியிலும் அவர் மாகிராக முடியாது. 2 கல்வியிலும் அவர் தேர்ந்த மேதையாக ஆக முடியாது. ஒன்று அவர் பிகாம் பட்டதாரியாக இருந்து ஒரு கணக்கெழுதுவதற்கு செல்லலாம், அல்லது மொழியாக இருந்து ஆய்வாக இருக்கிறது. 2லையும் அவர் மகாரத்து பெற முடியாது, 2லையும் அவர் தேர்ச்சி பெற முடியாது என்று ஆசிரியர் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே நவீனமாக செய்கிறோம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த இல்மை மறந்து அவர்கள் மறந்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய அமானத். இன்னா அரதனா அல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்சான். நான் வானங்கள் பூமி மீது நம்முடைய அமானத்தை எடுத்து காட்டினோம். ஃபஅபைன யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. இது பாரதூரமாக கருதின, அவர்கள் மறுத்து விட்டன, பாரதூரமாக கருதின. வஹமலஹா அல் இன்சான். மனிதன் அதை முன் வந்து சுமந்து கொண்டார். சுமந்து கொண்ட மனிதனை குர்ஆன் போற்றணுமா தூட்டணுமா? இங்கே என்ன சொல்றது கவனிகள். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அவன் அநியாயக்காரனாகவும் அவன் அறிவிலியாகவும் அநியாயக்காரனாகிவிட்டார். ஏற்றுக்கொண்ட மறுத்த வானங்களையோ பூமியோ மறுத்து விட்ட நிலை முன் வந்து ஏற்றுக்கொண்ட மனிதரை புகழ்ந்து பேச வேண்டாமா? குர்ஆன் இங்கே இகழ்ந்து சொல்வது மாதிரி நமக்கு வெளியே தெரிந்தாலும் உண்மையில் வானத்தை முட்டாள் வானம் என்று சொல்லோ, மனத்தனமான பூமி என்று சொல்ல முடியாது. அந்த 6 அறிவதற்கு கிடையாது. நான் துபாய்க்கு போகிறேன், போனால் ஒரு கடிதங்க கொண்டு கொடுங்க, தாவீது மறுத்து விட்டார்கள். மதனை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் வாங்கிட்டு போட்டு போகலாமா? எவ்வளோ பேர் மறுத்ததை, இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதை துபாய் கொண்டு போய் சேர்க்குவாங்க மறுத்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டீங்க போட்டு விடலாமா? மனிதன் முன் வந்து ஏற்றுக்கொண்டான். அவன் அதன்படி நடந்தால், அந்த அமானிதத்தை நிறைவேற்றினால் வானவர்களை விட கலிஃபத்துல்லாஹ் இந்த பூமியில் இறைவனை பிரதிநிதியாகிய நீங்கள் தான் உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தந்து நீங்கள் கொண்ட கொள்ளைக்கப்பட்ட குணநலமும் கோலமும் குணநலமும் கொள்கையும் கொண்டு ஈட்டின் முனையில் நிறுத்திட்ட போதும் ஈமான் இழக்காத அந்த எந்த நிலையிலும் நான் ஒரு முஸ்லிம், ஐ எம் எ ஃபர்ஸ்ட் செகண்ட் லாஸ்ட், முதலாவதாகவும் இரண்டாவதாக இறுதியாகவும் நான் ஒரு முஸ்லிம் என்று மௌலானா ஜவுஹர் சொன்னார்களே, அது போன்று நீங்கள் சொல்ல வேண்டும். அவுதூனி 40 அன்ஃபார், 40 பேர் எனக்கு தாருங்கள். உஅதீக்கும் தௌலத்தன் ஜதீதா, ஒரு புத்தகை உற்பத்தி செய்து தருகிறேன். அவர் ஆலிமாக இருக்க வேண்டும், முத்தஅல்லிமாக இருக்க வேண்டும், சாதிகாக, முத்தசத்திகாக, முத்தகியாக, முர்ஷிதாக, இப்படியே இறைவன் சொல்லிக் கொண்ட அந்த பல்லெல்லாம் கொண்ட நல்லோர் வல்லவர்களாக அறிஞர்களாக மேதைகளாக இறைவனை அஞ்சவர்களாக ஒரு 40 பேரை தார்கள். ஒரு புதிய உலகத்தை உற்பத்தி செய்திருக்கிறேன் என்று மௌலானா அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். அதுபோல் நீங்கள் ஏற்றுக்கொண்டது அமானியத்தை இறைவனுடைய காவலால் நிறைவேற்றுவதற்கு வாழ்த்தையும் துஆவையும் சமர்ப்பித்து என்னை அணிவதற்கு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு இங்கே திருச்சியில் இந்திய முஸ்லீம்களுடைய தமிழ் மாநில பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே இந்த இர்ஷாதுல் உலூம் அல்ல, இது இஹ்சானுல் உலூம். இவர் இருப்பார், நான் இருக்க மாட்டார். 1000 ஆண்டு இந்த இர்ஷாதுல் உலூம் அரபு கல்லூரியுடைய ஸ்தாபகருடைய இந்த சேவையை மறக்க முடியாது. அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய கோத்திரத்திற்கும் வாழையாக வம்சாவளியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாபெரும் பல்கலைக்கழகமாக நதுவத்துல் உலமாவை போல, தாருல் உலூம் தேவபந்த் அல் காசிமியாவை போல ஆக்கியிருப்பார்கள். அதுபோன்று என்னுடைய உறவினரும் மாபெரும் மேதையுமாகிய நம்முடைய சிராஜுத்தீன் ஹசன் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாபெரும் சேவை அல்லாஹ் அங்கீகரித்து உலமா பெருமக்களுக்கு நலமும் வளமும் ஊக்கமாக அல்லாஹ் தந்து தப்லீக் பணியை, தாவத் பணியை எந்த நிலையிலும் ஆங்கில கல்வியோடு போல செய்யாது, தனியாக இருந்து தனித்துவமாக மேதைகளாக ஆவதற்கு நான் வாழ்த்தி எனது துஆவை சமர்ப்பித்து என்னை அழிவதற்கு நன்றி செலுத்தி நான் அமைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆவேசமான முறையில் தங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆர்வங்களை, கருத்துக்களை எல்லாம்
நமக்கு அழகான முறையில் எடுத்து சொன்னார்கள். அவருடைய அந்த கருத்துக்களை, அவருடைய வேண்டுகோள்களை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைக்கும் தந்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஜஸா. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்காக பொதுமக்கள், உலமாக்கள், பெரியோர்கள் ஆர்வமாக வந்திருக்கின்றீர்கள். முன்னால் இடம் இருக்கின்றது. சற்று முன்னால் வந்து நகர்ந்து அமர்ந்து கொண்டால் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அமர்வதற்கு வசதியாக இருக்கும். நம்முடைய மதரசா மாணவர்கள் எல்லாம் எழுந்து முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மதரசா மாணவர்கள் எழுந்து பொதுமக்களுக்கு தாராளமாக அமர்வதற்கு இடமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் நம்முடைய பெரம்பலூர் இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியிலே இது 14ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. அல்ஹம்துலில்லாஹ், இதற்கு முன்பு இந்த 13 பட்டமளிப்பு விழாக்களிலும் இர்ஷாதிகள், உலமாக்கள் 100 பேர், சரியாக 100 பேர் பட்டம் பெற்று இர்ஷாதிகளாக, மௌலவி ஆலிம்களாக வெளியாகி அவர்கள் பல்வேறு இடங்களில் அவர்கள் மார்க்க பணியை செய்து வருகிறார்கள். வெளிநாடுகளிலும் இங்கே தமிழ்நாட்டிலும் அவர்கள் அரபிக் கல்லூரியிலே பேராசிரியர்களாக, பள்ளிவாசலிலே இமாம்களாக, மக்தப் மதரசாக்களிலே உஸ்தாதாக, இப்படி பல்வேறு வகையான சேவைகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இந்த இர்ஷாதி உலமாக்கள் இதற்கு முன்பு நான் குறிப்பிட்டதை போல 100 பேர் சரியாக பட்டம் வாங்கி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அல்ஹம்துலில்லாஹ் 14 உலமாக்கள், 14 மாணவர்கள் அவர்கள் நம்முடைய அரபிக் கல்லூரியிலே முழுமையாக 5 ஆண்டுகள் படித்து அவர்கள் மௌலவி ஆலிம் இர்ஷாதி பட்டம் பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பட்டமளித்து பேருரையாற்றுவதற்காக ஹஸரத் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பட்டம் வழங்கி அவர்களுக்கு பேருரை இன்ஷா அல்லாஹ் உபதேசங்களாக வழங்கப்படும். வரிசையாக இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வந்து பட்டம் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவிலே மௌலவி ஆலிம் பட்டம் பெறக்கூடியவர்கள் 14 பேர். அதிலே முதலாவதாக விருதாச்சலம் ஜனாப் ரஃபீக் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் ஆர் முகமது ஹாஷிம் இர்ஷாதி. இவர்கள் 14 மாணவர்களிலே நடைபெற்ற தேர்விலே முதல் மதிப்பெண்ணை பெற்று முதலாவதாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை சனது பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கின்றேன். இரண்டாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜனாப் ஜமாலுத்தீன் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் ஜே முகமது அஷ்ரஃப் அலி இர்ஷாதி அவர்களை சனது பெற வருமாறு அழைக்கின்றேன். மூன்றாவதாக பெரம்பலூர் வீக்கலத்தூரை சேர்ந்த ஜனாப் முபாரக் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் எம் முகமது இஸ்மாயில் இர்ஷாதி அவர்கள் சனது பெறுகின்றார்கள். நான்காவதாக மதுரை கருங்காலக்குடியை சேர்ந்த ஜனாப் முகமது ஹனீஃபா அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் எம் முகமது ஹாலித் இர்ஷாதி மௌலவி ஆலிம் சனது பெறுகின்றார்கள். ஐந்தாவதாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உறையூர் ஜனாப் மௌலவி சையத் அபு தாஹிர் உலவி ஹஜரத் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் எஸ்ஏ முகமது முக்தார் இர்ஷாதி மௌலவி ஆலிம் சனது வருகின்றார்கள். அடுத்தபடியாக விருதாச்சலத்தைச் சேர்ந்த ஜனாப் ஷாஹுல் ஹமீத் அவர்களுடைய மகனார் மௌலவி ஆலிம் எஸ் முகமது ஹாஷிம் இர்ஷாதி அவர்கள் மௌலவி ஆலிம் சனது வருகின்றார்கள். அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கே நகர் ஜனாப் மொய்தீன் பாஷா அவருடைய மகனார் மௌலவி ஆலிம் எம் முகமது தமீமுத்தீன் இர்ஷாதி அவர்கள் சனது வருகிறார்கள். அடுத்தபடியாக பாண்டிச்சேரியை சேர்ந்த
சுல்தான்பேட்டை மொஹல்லா ஜனாப் மொஹீதீன் அவர்களுடைய மகனார் மௌலவி ஆலிம் எம் தமீமுல் அன்சாரி இர்ஷாதி மௌலவி ஆலிம் சனது வருகிறார்கள். அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வீக்கலத்தூர் ஜனாப் மௌலவி நூருல்லா மன்பை ஹஜரத் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் என் முஹிபுல்லா இர்ஷாதி சனது வருகின்றார்கள். அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் வீக்கலத்தூரைச் சேர்ந்த ஜனாப் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முகமது ரஹ்மானி ஹசரத் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் எம் ராஷித் அகமது இர்ஷாதி சனது வருகின்றார். அடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இச்சிகா மலைப்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்த ஜனாப் சலீம் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் முகமது ரூஹுல் இர்ஷாதி மௌலவி ஆலிம் சனதை பெறுகின்றார். அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லால்பேட்டை ஜனாப் ஃபைசுர் ரஹ்மான் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் எஃப் முகமது ஹிஷாம் இர்ஷாதி மௌலவி ஆலிம் சனதை பெறுகின்றார். அடுத்தபடியாக பாண்டிச்சேரியை சேர்ந்த சுல்தான்பேட்டை மொஹல்லா ஜனாப் முகமது ரஃபீக் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் முகமது தௌஃபிக் இர்ஷாதி மௌலவி ஆலிம் சனதை பெறுகின்றார். அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராசிபுரம் ஜனாப் சிராஜுத்தீன் அவர்களுடைய மகன் மௌலவி ஆலிம் எஸ் ஆசாத் இர்ஷாதி அவர்கள் இந்த மௌலவி ஆலிம் சனதை பெறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 14 உலமாக்கள் மௌலவி ஆலிம் சனதை பெறுகின்றார்கள். 2 மாணவர்கள் அருமறை திருக்குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து தங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து 2 பேர் ஹாஃபில் பட்டம் பெறுகின்றார்கள். அதிலே முதலாவதாக திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெரிய கடை வீதி ஜனாப் சையத் மஹமூத் அவர்களுடைய மகன் ஹாஃபில் எஸ் அப்துல் அசீஸ் ஹாஃபில் சனதை பெறுகின்றார். இரண்டாவதாக பெரம்பலூர் நகரைச் சேர்ந்த ஜனாப் நசீருத்தீன் அவர்களுடைய மகன் மௌலவி என் நசீம் அஹமத் அவர் ஹாஃபில் சனதை பெறுகின்றார். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பட்டங்களை எல்லாம் வழங்கி நல்ல ஒரு அருமையான உபதேசத்தை வழங்குவதற்காக வேண்டி சென்னை மதரசா காஷிஃபுல் ஹுதா மதரசாவுடைய நிறுவனர் முதல்வர் அல்லாமா அமீரே ஷரியத் தமிழ்நாடு மௌலானா மௌலவி எம் அப்துல் மஜீத் ஹசரத் கிப்ரா அவர்கள் இந்த பட்டமளிப்பு பேருரை நிகழ்த்துமாறு அனைவரின் சார்பாகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். الحمد لله الذي كفى والسلام على من اتبع الهدى. அன்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹு தபாரக் வ தஆலா தன்னுடைய மிகப்பெரிய பேரருளால் ஒரு புனித முக்கிய மஜ்லிஸில் நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கின்றான். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கலாசாலை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. பல
பல்வேறு உழைப்புகள் பல சிரமங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அது நமக்கு மத்தியில் மிளிர்ந்து நிற்கிறது என்றால், அது வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு பின்னால் நிறைய உழைப்புகள் இருக்கின்றது. அதன் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு இந்த மதரசாவில் ஓதி முடித்த உலமாக்கள் இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆலிம்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் தன்னுடைய வாரிசு என்று சொல்லவில்லை, ஆனால் உலமாக்களை தன்னுடைய வாரிசு என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னமல் உலமா வரசத்துல்லன் அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கின்றார். எதற்கு வாரிசாக இருக்கிறார்கள்? நபித்துவ கல்விக்கு வாரிசாக இருக்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இரண்டு விஷயங்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய திருமுறையாகிய குர்ஆன், இரண்டாவது நபி அவர்களுடைய வழிமுறை. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நான் இரண்டு விஷயத்தை விட்டு செல்கின்றேன், ஒன்று அல்லாஹ்வுடைய கிதாப், மற்றொன்று என்னுடைய வழிமுறை. இதை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நபித்துவ கல்வியினுடைய வாரிசுகள் தான் இந்த உலமாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட நபியை நமக்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறார் என்றால், ரொம்ப ரொம்ப பெரிய கொடுத்து வச்ச உம்மத் இந்த சமுதாயம். இதற்கு முந்தி தோன்றிய எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்களுடைய இறுதி நபியாக, முத்திரையாக, கியாமத்து வரைக்கும் வேறு நபி வரமாட்டார்கள். லா நபிய்ய மின் பாதி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு பிறகு நபி வரமாட்டார், நபி கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நபி எப்படி என்றால், எல்லா சிஃபத்துகளையும் எல்லா உயர் பண்புகளையும் தங்களது வாழ்க்கையில் தங்களில் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நபி அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது, அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அம்மையார் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், அவர்களுடைய பண்பாடு குர்ஆனாகவே இருந்தது. ஹுலுக்குஹு அல் குர்ஆன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் சொல்லியிருக்காங்க. நபி அவர்களுடைய குணப்பண்புகள் குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனிலே இத்தகைய வழிகாட்டல் பண்புகள், உயர்ந்த லட்சியங்கள், உயர்ந்த தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய மொத்த உருவமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்ததுடன் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் இந்த தீனை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக. அதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய உயர் குணங்கள் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது. நபி அவர்களை திட்டுவார்கள், நபி அவர்களை கொலை செய்ய வருவார்கள், நபி அவர்களை துன்புறுத்துவதற்கு வருவார்கள். கிட்டே வந்தவுடன் நபி அவர்களுடைய திருவதனத்தை பார்த்தவுடனே அவருடைய உள்ளங்கள் மாறி நபி அவர்களிடத்திலே கையை கொடுத்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன காட்சிகள் நிறைய இருக்கின்றன. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு பெரிய இந்த சஹாபி நபி அவர்களை கொல்வதற்காக புறப்பட்டு வந்தவர்கள் தான். நபி அவர்களை பார்த்தவுடனே அவருடைய மனம் மாறிவிட்டது. உடனே நபி அவர்களுடைய கையை பிடித்து களிமா. சாதாரண விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தினுடைய பெரிய அடையாளமாக நூறாக இருந்தார்கள். யாரும் நபி அவர்களை வெல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை, உயர்ந்த ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் எவ்வளவு பெரிய இவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தினுடைய விரோதியாக இருந்தார். உஹத் யுத்தத்திலே என்ன செய்தார்? முஸ்லீம்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையிலே மலையினுடைய ஒரு கணவாய் பள்ளத்தினுடைய குறுக்கே வந்து முஸ்லீம்களை பின்னால் இருந்து தாக்கினார். யாருமே எதிர்பார்க்கவில்லை. முஸ்லீம் படைகள் நிலைகுலைந்து விட்டன. அப்படிப்பட்ட எதிரியாக இருந்தவர் தான் எப்படி வந்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பார்த்தவுடன் பிறகு ஷஹாதத்தை ஓதி கலிமா அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பட்டம் கொடுத்தார்கள் தெரியுமா? சைஃபுல்லாஹ், அல்லாஹுடைய வாள் என்ற பட்டம் கொடுத்தார். அதனுடைய பரக்கத்து தான் அந்த நேரத்தில் இருந்த பெரிய சாம்ராஜ்யங்கள் ரோமாபுரி,
ஈரானிய சாம்ராஜ்யம் அனைத்தையும் வெற்றி கொண்ட ஒரே சஹாபி ஹதரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் தான். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளரை உருவாக்கியவர்கள் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்களுடைய பண்புகள் சாதாரண விஷயம் அல்ல. அபூ சுஃபியான் எல்லா யுத்தங்களுக்கும் முஸ்லீம்களை எதிர்த்து நபி அவர்களை எதிர்த்து போரிட்ட அந்த படைகளுக்கு தலைமை தாங்கி வந்தவர் அபூ சுஃபியான். பத்ரிலே அவர்தான் தலைமை தாங்கி வந்தார். உஹத் யுத்தத்தை அவர்தான் தலைமையேற்று நடத்தினார். ஒவ்வொரு யுத்தங்களையும் ஹந்தக் என்ற அகல் யுத்தத்தை ஏறத்தாழ 20,000 எதிரிகளுடன் வந்து படைகளோடு வந்து புறா மதினாவையும் சூழ்ந்து கொண்டு தாக்கியவர் அபூ சுஃபியான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. அவருடைய மகளை நபி அவர்கள் மனம் முடித்து கொண்டார்கள். அபூ சுஃபியானுடைய மகள். இது பெரிய ராஜதந்திரம். உடனே அபூ சுஃபியானுடைய இஸ்லாத்தின் மீது உள்ள மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படியே கீழே போய்விட்டு. ஒரு நாள் அபூ சுஃபியான் வருகிறார், மதீனாவுக்கு வருகிறார். காஃபிராகத்தான் வருகிறார், இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது மகளை பார்க்க வருகிறார். மகள் மீது பாசம். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அங்கு பாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அமரப்போகிறார். வந்த களைப்பல்லவா. அவருடைய மகளார் அவர்கள் ஓடி வருகிறார்கள். அவர் என்ன நினைக்கிறார்? நம்மை பார்த்தவுடன் சந்தோஷத்திலே நம்மளை என்னை தமது கரத்தை பிடித்து என்னை மகிழ்விக்கிறதற்காக வருகிறார்கள் என்று தனது மகள் அன்பை காட்டுகிறார் என்று எண்ணினார். வேகமாக வந்த மகள் அந்த பாயை சுற்றி விட்டார். பாயை எடுத்துக்கிட்டார். என்னம்மா உட்கார போகிற பாயை நீ எடுத்துட்டிய? இல்லை இல்லை, இந்த பாய் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக்கூடிய பாய். உங்களுடைய உள்ளத்திலே ஷிர்க் இருக்கிறது, உங்களுக்கு இந்த பாய் தகுதி இல்லை என்று சொன்னார். இப்போ 2வது அடி அவருடைய உள்ளத்திலே விழுகிறது தனது மகளின் மூலமாக. அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா அவருக்கு தீனுடைய இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்து ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உயர்ந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெரிய எதிரிகளை எல்லாம் நபி அவர்கள் தங்களுடைய பார்வையில் தங்களுடைய ஹிதாயத்துடைய அந்த ஒரே பார்வையில் அவர்களை வீழ்த்தி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த நபியாக இருந்தார்கள். நபி அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளும் அவர்கள் செஞ்சு காட்டிய சுன்னத்துகள் சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொன்றும் உலக புகழ் பெற்றது. உலகத்திலே தோன்றிய இத்தனை தலைவர்கள் உலகத்திலே தோன்றினாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை போன்று ஒவ்வொரு அணுவாக அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், அவருடைய சாப்பாடு, தூக்கம், அவருடைய நடை உடை அனைத்தையும் பதிவு செய்யப்பட்ட ஒரே தலைவர் உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒரு கிறிஸ்தவர் ஒரு நூலை எழுதுகிறார். 100 உலகத்தினுடைய 100 தலைவர்கள். அவர் கிறிஸ்தவர். அதிலே முதல் நம்பர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருகிறார். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கொண்டு. எல்லாரும் கேட்டாங்க, என்ன நீ கிறிஸ்தவராக இருக்கீங்கள, நீங்கள் அப்படி கொண்டு வரதா இருந்தால் முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் இயேசு கிறிஸ்துவ கொண்டாந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், இயேசு கிறிஸ்து கல்யாணம் முடிக்கவில்லை அப்படின்ட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு திருமணங்களை செய்து அவர்களுக்கு மத்திய நீதியையும் பண்பாடுகளையும் நிலைநாட்டி பெரிய தன்னுடைய எல்லாருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்ப மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவியிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா ஊரெல்லாம் புகழும் அவரை, ஆனால் வீட்டுக்கு போனோன்னு அந்த அம்மா திட்டுவாங்க என்ன. அதனால் முதல் மதிப்பு யார்கிட்ட வாங்கணும்? பிரியத்தை மனைவிட்டு தான். அப்போ இவர் நடக்கிற நடைமுறையில் தான் அது சாத்தியப்படும். அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டினார்கள், அவருடைய உரிமைகளை பேணி நடந்தார்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் என்னவென்றால் எவ்வளவு விஷயங்களை செய்தார்கள். இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? கையை கழுவுங்க, மூக்கை கழுவுங்க, வாயை கொப்பளிக்க அப்படின்னாங்க. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. ஒரு 5 வேளை தொழுகிறார், அவர் 5 வேளை ஒழு செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் 5 வேளை குளித்தவரை போன்றிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. அந்த அளவுக்கு சுத்தம் ஏற்படுகிறது கையை கழுவுறது. இப்போ ஒழு செய்யும் போது மூக்கு கை எல்லாத்தையும் கழுவுகிறார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்லவில்லை, ஆனால் செய்து சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸ் வருகிறது, நாயுடைய எச்சி நம்முடைய உடம்பிலோ ஆடையிலோ பட்டுவிட்டால் அது 7 தடவை கழுவி 8வது தடவை அதில் மண்ணை போடுங்கள், மண்ணை போட்டு கழுவுங்க அப்படின்னு. ஒரு பாத்திரத்தில் யாருக்கா விளக்குமா? எதுக்கு மண்ணை போட்டு கழுவிச்சுட்டாங்க? சரி, அதிகமாக சுத்தம் ஏற்படுறதுக்காக செய்கிறாங்க, அவ்வளோதான் விளங்கிட்டாங்க.
அது பிறகு வந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். ஒரு தட்டத்தில் நாயுடைய எச்சியை ஒன்று சேர்த்து அதில் ஏகப்பட்ட கிருமிகள் வந்தது, நிறைய கிருமி, ரொம்ப கடுமையான விஷம், கிருமிகளை கொல்லக்கூடிய விஷங்களை அதிலே போட்டார். ஆனால் கிருமி சாகவில்லை. ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை போட்டு கழுவுகள் சொன்னார்களே, மண் அள்ளி போட்ட உடனே அவ்வளவு கிருமியும் செத்து போச்சு. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் கிருமி இருப்புலாம் சொல்லியிருந்தால் யாருக்கு விளக்காது, சொன்னார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள். ஒரு சஹாபி வர்றார், ரொம்ப அப்பாவித்தனமாக கேட்குறார் யார்கிட்ட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரியாது ஸாலிஹீன்ல எழுதுறாங்க. அவர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், இந்த வானம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், இதெல்லாம் இப்போ கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அப்பாவித்தனமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மிருகத்தை அனுப்புவான், அந்த மிருகம் இந்த அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத சூரியன், சந்திரன், பூமி அத்தனையும் முழுகிரும் அப்படின்னு. அத்தனையும் என்ன செஞ்சிடும், அந்த மிருகம் முழுகிரும். அந்த சஹாபி அப்படி ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, யார சொல்லலாம், அப்படி முழுகிருமா, அந்த மிருகம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு ஃபேஸ் இருக்குது ஆகாயத்தில், அதில் அல்லாஹ் தஆலாவுடைய மிருகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது, அதில் இந்த மிருகமும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மேயும் இடம் இருக்கிறது, அதில் இந்த மிருகம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா, அதுக்கு பேர் பிளாக் ஹோல். அது பேர் என்ன, பிளாக் ஹோல், தமிழில் கருந்துளை என்று சொல்லி இது உருவாகி இருக்கிறது, ஆகாய இடத்தில் புற உருவாகி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருந்துளை இருக்கிறதே, இது ஒரு செகண்டில் இவ்வளவு பெரிய பூமி, சூரியன், சந்திரன், எத்தனை கோள்கள் இந்த ஆகாய அண்டத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதோ அத்தனையும் ஒரு செகண்டில் அப்படியே முழுங்கிடும், அப்படியே முழுங்கி. அப்படி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இந்த கருந்துளை பற்றி தெரியும், ஆனால் சொல்லலை, ஒரு மிருகம்னு சொல்லிக்க, ஏன்னா அப்போ தான் மக்கள் வழக்கம், மிருகம் முழுங்கிடும் அப்படின்னாங்க. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு முழுங்கிடும் என்ன, அப்படிப்பட்ட கருந்துளை உருவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகள் மேலே சொல்லி காட்டாங்க. இது சாதாரண நபி கிடையாது, புறா உலகத்திற்கு வழிகாட்டி, மொத்த உலகத்தினுடைய வழிகாட்டல் மட்டுமல்ல, இந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய பொறுப்பை நபி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு ஹதீஸில் சொல்கிற காட்டுறாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறவங்கெல்லாம் போயிடுவாங்க, நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் போயிடுவாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நரகத்தை தாண்டி போக முடியாமல் நரகத்தை பார்த்துக்கிட்டு அப்படி நிற்பார், அதனால் அசைய முடியாது. இப்போ அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ், என்னைய கொஞ்சம் இந்த நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பு அப்படின்னு கேட்பார். சரி அப்படின்ட்டு அல்லாஹ் திருப்பிடுவான். அந்த பக்கம் திருப்புறோன்னு அங்கேயாவது பார்ப்பாரு, சொர்க்கம் தெரியும், சொர்க்கத்தினுடைய அந்த காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும், அவருக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ், என்னைய கொஞ்சம் அந்த சொர்க்கத்துக்கிட்ட கொஞ்சம் வாசக்கிட்டத்தில் கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வோம், சரி வாசக்கிட்ட உலக்கிட்ட விட வாசக்கிட்ட விட்டு, அவர் வாசக்கிட்ட போனோன்னு அப்படியே சொர்க்கத்தினுடைய உள்ளே இருக்க காட்சிகளெல்லாம் பார்ப்பார். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்பார், யா அல்லாஹ், இவ்வளோ தூரம் என்னை கொண்டாந்துட்ட, நீ மிகப்பெரிய அருள்குடைய பெரிய கிருபையாளன், நீ ரொம்ப 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 ரஹமத்தை உடையவன், என்னை கொஞ்சம் உள்ளே மட்டும் விட்டுறேன் அப்படின்னு கேட்பார். உடனே அல்லாஹ் தஆலாவுக்கு சிரிப்பு வந்துடும். சிரிப்பு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, சிரிப்பு சரி உள்ளே போ அப்படின்றான். உள்ளே போனோன்னு அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. உடனே அல்லாஹ்ட்ட ரொம்ப நன்றி செலுத்துவார். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், மலக்கு இவருக்கு என்ன சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகிறதோ அதை டபுள் மடங்காக கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவாங்க, ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் சொல்லுகின்றார்கள், நபி பூராத்தையும் சொல்லி காட்டிட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு சொல்லி காட்டினார்களோ அதன் பிரகாரம் அமல் செய்வது நம்முடைய வேலை. எதை அவர்கள் தடுத்தார்களோ அதை இருபுக்கரம் கொண்டு நம்மை அந்த பாவத்தை விட்டு நாம் நிப்பாட்டி கொள்ள வேண்டும். பாவம் என்பது பெரிய விஷம், அந்த விஷம் நம்மளை சாகடித்து விடும், நம்முடைய ஆன்மாவை கொன்று விடும். அதனால் பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா
இப்படிப்பட்ட நபியை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்டா. ரஹ்மத்துலில் ஆலமீன், இந்த உலகத்தார்களுக்கெல்லாம் அருள் கொடையாக. அப்படிப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் தான் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இவர்களை கொண்டு என்ன வேலை வாங்கப் போகிறான் என்றால், இவர்கள் சமுதாயத்திலே சென்று தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்வார்கள். முழுமையாக தங்களை அர்ப்பணித்து பாடுபடுவார்கள். இரவு பகலாக இந்த மக்களுடைய சீர்திருத்தத்திற்காக, அவருடைய ஹிதாயத்திற்காக பாடுபடுவார்கள். அதற்காகத்தான் இந்த மதரசாவிலிருந்து அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மதரசாக்களுடைய நோக்கம் அதுதான். இதுபோன்று இந்த மதரசாக்கள் எல்லாம் எப்படி நடைபெறுகிறது? எல்லாம் பொதுமக்களுடைய சந்தாக்களை கொண்டு, அவர்களுடைய அன்பளிப்புகளை கொண்டுதான் இந்த மதரசாக்கள் நடைபெறுகின்றன. அரசாங்கத்தினுடைய உதவியோ வேறு எந்த சொத்துக்களை வைத்த மதரசாக்கள் நடைபெறுவது கிடையாது. உண்மையிலே இது மாதிரி நடப்பதன் காரணத்தினால்தான் இந்த மதரசாக்கள் ஹயாத்தாக இருக்கின்றது. ஹஜ்ரத் வசீம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவபந்தை நிர்மாணித்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சட்டம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அங்கே போன தெரியும், போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? இந்த மதரசா பொதுமக்களுடைய சந்தாவை கொண்டு தான் நடைபெற வேண்டும். வேறு ஏதாவது நிரந்தரமான சொத்துக்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய உதவியை பெற்று மதரசா நடக்குமேயானால் அல்லாஹு தாலாவுடைய உதவி நின்றுவிடும் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. அதனுடைய பரக்கத்து தான் இன்றைக்கு பூரா இந்தியாவிலும் உலமாக்கள் ரொம்ப சேவை செய்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ அல்லாஹுக்காக வந்து விட்டார்கள். ஏன்னா அல்லாஹ் தான் கொண்டாடுறான் அவங்கள, அவர்களாக வரவில்லை, அல்லாஹ் கொண்டாந்துட்டான். அப்போ அல்லாஹுக்காக தங்களை அர்ப்பணிச்சுட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கின்றான், நீங்கள் எனக்காக வேலை செய்யுங்கள், உங்களுக்கு நான் கூலி கொடுப்பேன் அல்லாஹ் கூறுகின்றான். நபிமார்கள் அப்படித்தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களிடத்தில் நாங்கள் கூலியை கேட்கவில்லை, எங்களுடைய கூலி அல்லாஹ் மீது இருக்கிறது. அப்படித்தான் நபிமார்கள். அப்போ நபிமார்களுடைய வாரிசிலாகிய உலமாக்களும் அப்படித்தான். இவர்கள் எங்கேயும் போய் எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடு, எங்களுக்கு இவ்வளவு கொடுன்னு கேட்பது கிடையாது. என்ன கொடுக்கிறார்களோ வாங்கி கொண்டு அவர்கள் மார்க்கத்துடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருப்பதனால்தான் இந்த இந்தியாவில் இன்றைக்கு இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஷேக் அஹ்மத் சர்ஹந்தி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரியார் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அக்பர் என்ற ஒரு பெரிய மாமன்னர் இருந்தார். இந்தியாவில் பெரிய மன்னராக இருந்தார். சில தவறான ஆளுக அவர் மனசை போட்டு குழப்பி என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாம் வந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் புதுசாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கினா நல்லாயிருக்கும், அதனுடைய ஸ்தாபகராக நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னோன்னா அவருக்கு கொஞ்சம் மன்னராட்சியில் அடாடா நமக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்குறாங்கன்ட்டு ஆரம்பிச்சிட்டார். சரின்னு சொல்லி பேர் என்ன வைக்கலாம், தீன இலாகின்னு பேர் வச்சு எல்லாம் இது பண்ணாங்க. அப்போ யாருமே ஒன்றும் பண்ண முடியல. அவர் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். எல்லா உலமாக்களும் அப்படியே காமுஷ் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஷேக் அஹ்மத் சர்ஹந்தி மட்டும் என்ன பண்ணாங்க, எல்லா மந்திரிகளுக்கு கடிதம் எழுதுறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தீன இஸ்லாம் கியாமத்து வரைக்கும் நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒன்று, அது இடையில் அதற்கு அழிவு கிடையாது அப்படி எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாங்க. எல்லாம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு கேட்டால், கடைசி நேரத்தில் அக்பர் எவ்வளோ முயற்சி பண்ணி மொத்தம் தௌபா செஞ்சுட்டு அவர் மரணித்ததாகத்தான் கூறுகின்றார். அவரோட அந்த தீனா இலாஹிங்கிற மார்க்கம் முடிஞ்சு போச்சு. ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேவைகளை செய்தார்கள் என்றால் அவர்கள் இது போன்ற மதரசாக்களில் ஓதி அல்லாஹுக்காக சுதந்திரமாக பாடுபடக்கூடியவர்கள், யாருடைய கட்டுப்பாட்டில் கீழே வரவில்லை அவர்கள். அதனால்தான் அல்லாஹு தபாரக்கு வ தஆலா இந்த மதரசாக்களுக்கு அல்லாஹ் பெரிய பரக்கத்தை அல்லாஹ் நல்கி இருக்கின்றான். அவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள், எதையும் கேட்க மாட்டார்கள், அல்லாஹுக்காக பாடுபடுவார்கள். நான் இந்த உலமாக்களை பார்த்து கூறுகின்றேன், நீங்கள் அல்லாஹுக்காக சேவை செய்யுங்கள், அல்லாஹ் கொடுப்பான், என்ன நிறைய கொடுப்பான். உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சமாக கொடுத்தாலும் அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு பெரியவங்க இருந்தாங்க, நூர் முகமது ஜுஞ்சானவி, அந்த வடநாட்டில் உள்ள ஒரு சின்ன கிராமம். அவங்க இப்படிப்பட்ட ஆள்னு சொன்னால், அந்த தேவபந்த நிர்மாண காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி ஹஜரத் ரஷீது கங்கு, இது மாதிரி பெரும் பெரியார்களுக்கு எல்லாம் ஷேகாக இருந்தவர்கள் ஹஜரத் இம்தாதுல்லா மஹாஜரம், அவங்களுக்கு இந்த நூர் ஷேகாக இருந்தாங்க. அவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்கள தேடி போகும்போது பார்த்தா அங்கே உள்ள ஜனங்க சொன்னாங்க, இவர் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ஒரு சின்ன மதரசா இருக்குது, ஓதி கொடுப்பாரு, அவங்க 2 ரூபா சம்பளம் அவங்க. எவ்வளோ சம்பளம்? 2 ரூபா. அவ்வளவு சாதாரணமாக இருந்த அந்த வெளிரங்கத்தில் அதை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள். யாரிடத்திலும் தேவையாகவில்லை. உலமாக்களுடைய ஒரு பெரிய அந்தஸ்து கண்ணியம் எதில் இருக்கிறது என்றால் யாரிடத்திலும் தேவையாகக்கூடாது, நாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். அப்படித்தான் பெரியார்கள் நமக்கு போதித்தார்கள். அதன் மூலம்தான் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். ஒரு மனிதர் அவுரங்கசீப் பாதுஷாவை பார்க்குறதுக்கு போகிறாரு. அவங்க பள்ளிக்குள்ளே தொழுவ போகிறாங்க. போன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்ட்டு. இப்போ அதற்கு சொல்கிறாங்க, தொழுதுட்டு வந்துடுறேன், ஏன் இரு அப்படின்னு உள்ள போயிரு. இவர் போய் பார்க்குறாரு. பார்த்தா தொழுது முடிஞ்சிருச்சு. தொழுது முடிஞ்சோடனே எந்திரிப்பார்னு பார்த்தா தொழுதுகிட்டே இருக்கார். நஃபில் தொழுகிறார். கடைசியில் பார்த்தா அவருக்கு துவாவில் உட்கார்றாரு. ரொம்ப நேரம் துவா செய்கிறார்.
இவர் இந்த மனுஷன் பார்த்துட்டே இருந்தார், என்ன நம்ம இவர்கிட்ட கேட்டால் இவர் அல்லாட்ட இவ்வளோ நேரம் கேட்குறாரு, ஏன் நாம் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறார். அவருக்கு சரி வர்றாங்க, வந்து இன்னும் இவர் போய்கிட்டே இருக்கா, அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா போகிற அப்படின்னு. இல்லை நீங்கள் இவ்வளோ நேரம் யார்கிட்ட கேட்டு அல்லாட்ட அதே அல்லாட்ட நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு போயிட்டேன். அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த உலமாக்கள் மக்களிடத்தில் தேவையாக மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் எதையும் நாம் கொடுத்தாலும் அது அல்லாஹுக்காகத்தான் கொடுக்கப்பட வேண்டும். அதனால் அல்லாஹ் அதில் பெரிய பரக்கத்தை உண்டாக்கி விடுகின்றான். அதனால் இது போன்ற மதரசாக்களில் வெளியாகக்கூடிய உலமாக்கள் புறா சமுதாயத்தினுடைய பொறுப்பாளிகளாக இரவு பகலாக அல்லாஹு பாடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா இந்த மதரசானுடைய மௌலானா ஹஜரத் எஹ்சானுல்லா ஹஜரத் அவர்கள், முகமது அரும்பாவூர் காஷிஃபி அவர்கள், அகமது கபீர் மற்றும் இந்த மதரசாவுடைய நிர்வாகிகள், இன்னும் மதரசாவுடைய மற்ற உலமாக்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா இந்த ஊர் வாசிகளுக்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் கீழ் இடம் கொடுப்பானாக. தன்னுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ் நம்மளை எல்லாம் நுழைத்துக் கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய அல்லாமா அமீர் ஷரியத் ஹசரத் கிபிலா அவர்கள் பல அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். உலமாக்களுடைய சேவைகள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் மகத்துவம், நம்முடைய சேவைகள், இதை பற்றியெல்லாம் நமக்கு அழகான முறையிலே உள்ளத்திலே ஊடுருவி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அழகான கருத்துக்களை சொன்னார்கள். ஹஸரத் அவருடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்று அதன் பிரகாரம் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நம்முடைய இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியிலே இந்த ஆண்டு 14 மாணவர்கள் மௌலவி ஆலிம் சனது பெற்றார்கள். 2 மாணவர்கள் ஹாஃபில் சனது பெற்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த மாணவர்களுக்கு அன்பளிப்புகள் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய கல்லூரியின் சார்பாக பல்வேறு அன்பளிப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த வகையில் எல்லோருக்குமே மௌலவி ஆலிம்கள் மற்றும் 2 ஹாஃபில்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சூட்கேஸ் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் துணைத் தலைவர் மௌலானா அப்துல் ரஹ்மான் ஹஸரத் அவர்கள் வழங்குவார்கள். சூட்கேஸ் ஒவ்வொரு மாணவரும் வரிசையாக வந்து பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வச்சுட்டு வாங்க, அடுத்தது பரிசு இருக்கு, வாங்க நீங்கள் வச்சுட்டு வாங்க. உலமாக்கள் சொல்லாமா? சரி, அப்படியா? அது இல்லை, வரல. அடுத்து தருவோம், கம்ப்யூட்டர் அடுத்து தருவாங்க, அடுத்த வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். சரி. அடுத்தபடியாக பட்டம் பெற்ற எல்லோருக்கும் ஒரு வாட்ச் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக்களின் உறுப்பினர் மௌலானா எம் தாவூத் அலி ஹஸரத் அவர்கள் வழங்குவார்கள். அனைவரும் வரிசையாக வந்து பெற்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாட்ச் அன்பளிப்பாக வாங்கிட்டோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு பேனா அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது.
நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் நம்முடைய கல்லூரி முதல்வர் ஹஜ்ரத் அவர்கள் வழங்குவார்கள். பேனா அதே போன்று நம்முடைய அனைவருக்கும் ஒரு கிதாப் அன்பளிப்பாக நூல்கள் வழங்கப்படுகின்றன. கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிப்லா சிராஜுத்தீன் ஹசரத் அவர்கள் அதை வழங்குவார்கள். கிதாப் கிதாபுகள் நம்முடைய இர்ஷாதிகள் பேரவையின் சார்பாகவும் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கூடிய மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டும் இர்ஷாதிகள் பேரவை சார்பாக அனைவருக்கும் ஒரு பேக் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றது. அந்த பேக்கை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹசரத் கிப்லா அப்துல் மஜீத் ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கல்லூரியின் சார்பாக பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதி அதில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதை நம்முடைய பெரம்பலூர் மௌலானா மௌலவி ஷர்ஃபுத்தீன் ஹஸ்ரத் அவர்கள் அந்த மாணவர்களுக்கு அந்த பணம் அன்பளிப்பை வழங்குவார்கள். சரித்து வரிசையாக வாங்கிப்போம் இன்ஷா அல்லாஹ். போங்க. இப்போ தருத்தி வைப்போம், அதே தருத்தி வைப்போம். அவன் கொடுத்துடலாமா போய் இதே பேர் மாற்றிட்டாங்க எல்லாமே. நான் வச்சிருந்து வரிசையா வரிசையாக சொன்ன கொடுத்தேன் நான். 6 இதுக்கு பேர் பார்த்து கொடுத்துறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் பேர் எடுத்து கொடுத்துறேன். ஆசத்துக்கு நீங்கள் 6 ஹாஷ் பேர் இருக்குது, இதுலேயும் பேர் இருக்குது. ஆமாம், நீங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள், நான் தேடி எடுத்து கொடுத்துறேன். 6 ஹாஷ். சரி, பெரிய பசங்க கிதாப் ப்ரைஸ் கிதாப் தரேன். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே, நம்முடைய கல்லூரியிலே நம்முடைய உலமாக்கள் மாணவர்களுக்கு இந்த மார்க்க கல்வியோடு அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் மார்க்கத்திற்கு சேவை செய்ய வேண்டும், சிறப்பான முறையிலே பணிபுரிவதற்காக வேண்டி அவர்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அக்குபஞ்சர் அந்த மருத்துவமும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த அக்குபஞ்சர்
அந்த மருத்துவத்துடைய சான்றிதழ் தற்பொழுது கிடைக்கவில்லை, தாமதமாக வரும் என்பதால் அது இப்பொழுது வழங்கப்படவில்லை. கம்ப்யூட்டர் டிசிஏ என்ற அந்த டிப்ளமா அந்த படிப்பை அவர்கள் முடித்து எல்லோருமே கம்ப்யூட்டரை முழுமையாக கையாளக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்ப்யூட்டர் சான்றிதழை இப்பொழுது நம்முடைய கண்ணியத்திற்குரிய கல்லூரி முதல்வர்கள் இந்த பட்டம் பெறக்கூடிய ஆலிம், மௌலவி ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குவார்கள். 14 உலமாக்களும் இந்த டிசிஐ என்ற கம்ப்யூட்டர் டிப்ளமா அந்த சான்றிதழை பெறுகின்றார்கள். அதில் முதலாவதாக மௌலவி ஆலிம் முகமது ஹாஷிம் அவர் சான்றிதழை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக முகமது அஷ்ரஃப் அலி, மூன்றாவதாக எம் முகமது இஸ்மாயில் இர்ஷாதி, நான்காவதாக மௌலவி ஆலி முகமது ஹாலித் இர்ஷாதி, ஐந்தாவதாக மௌலவி ஆலி முகமது முக்தார் இர்ஷாதி, ஆறாவதாக மௌலவி ஆலிம் எஸ் முகமது ஹாஷிம் இர்ஷாதி விருதாச்சலம், ஏழாவதாக மௌலவி ஆலிம் முகமது தமீமுத்தீன் இர்ஷாதி திருச்சி, எட்டாவது பாண்டிச்சேரி மௌலவி தமீமுல் அன்சாரி இர்ஷாதி, அடுத்ததாக பெரம்பலூர் வீக்கலத்தூர் மௌலவி ஆலிம் முஹிபுல்லா இர்ஷாதி, பெரம்பலூர் வீக்கலத்தூர் மௌலவி ஆலிம் ராஷித் அகமது இர்ஷாதி, மௌலவி ஆலிம் முகமது ரூஹுல் ஹக் இர்ஷாதி திருச்சி, அடுத்ததாக கடலூர் லால்பேட்டை மௌலவி ஆலிம் எஃப் முகமது ஹிஷாம் இர்ஷாதி, அடுத்ததாக மௌலவி ஆலிம் முகமது தௌஃபிக் இர்ஷாதி பாண்டிச்சேரி, அடுத்ததாக நாமக்கல் ராசிபுரம் எஸ் ஆசாத் இர்ஷாதி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்பொழுது மாணவர்களுக்கு பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டன, கம்ப்யூட்டர் சான்றிதழ் வழங்கப்பட்டன. அடுத்தபடியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த இறுதி தேர்விலே, முழு ஆண்டு தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஜும்ராவிலும் 3 பரிசுகள், முதல் 2, 3 என்று ஒவ்வொரு ஜும்ராவிலும் 3 பரிசுகள் வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு 5ஆம் ஆண்டு இறுதி ஆண்டிலே நடந்த முழு ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு 3 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3வரில் முதல் பரிசு பெறக்கூடியவர் முகமது ஹாஷிம் 5ஆம் ஆண்டு. அவர்கள் கண்ணியத்திற்குரிய கிப்லா அப்துல் மதீஹை பெற்றுக்கொள்வார்கள். 2வது பரிசு முகமது அஷ்ரஃப் அலி, 3வது பரிசு முகமது இஸ்மாயில், 4ஆம் ஆண்டிலே முதல் பரிசு பெறுபவர் அல் ஹாஃபிஸ் அப்துல் ஹாக்கிம், 2வது பரிசு பெறுவர் முதல் பரிசு 4ஆம் ஜும்ரா அப்துல் ஹாக்கிம், 2ஆம் பரிசு ஷேக் அப்துல்லா, 3ஆம் பரிசு அப்துல் ரஸாக்,
மூன்றாம் ஆண்டு மாணவர்களிலே முதல் பரிசு பெறக்கூடியவர் ஷரீஃப். மூன்றாம் ஆண்டு ஷரீஃப் முதல் பரிசு. முகமது ஷக்கீல் இரண்டாம் பரிசு. முகமது தௌஃபீக் மூன்றாம் பரிசு. இரண்டாம் ஆண்டு மாணவர்களில் முதல் பரிசு பெறுபவர் ஃபைசுல் லுக்மான். இரண்டாம் ஆண்டு ஃபைசுல் லுக்மான். இரண்டாம் பரிசு முகமது சிராஜுத்தீன். மூன்றாம் பரிசு அகமது ஹுசைன். முதல் ஆண்டு மாணவர்களில் முதல் பரிசு பெறுபவர் முகமது ஆஷிக். இரண்டாம் பரிசு பெறுபவர் முகமது யாசிர். மூன்றாம் பரிசு பெறுபவர் முகமது அபூபக்கர் சித்திக். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது, இந்த எல்லா மாணவர்களிலும் முழு மதரசா மாணவர்கள் அனைவரிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று மதரசாவிலேயே முதல் மாணவராக தேர்ச்சி அடைந்தவர் அல் ஹாஃபிஸ் அப்துல் ஹாக்கிம் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது.